அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. நான் அடிக்கடிக்கு எல்லா காலங்களையும் சொல்கிறது என்னென்னா, தெய்வத்தை நீங்கள் கொண்டாடினீங்கன்னா தெய்வம் உங்களை கொண்டாடும்னு சொல்லிட்டு, அதில் சமீப காலத்துக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜெயஸ்டாதேவி தாயை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜெயஸ்டாதேவி அம்மா தான் என்னோட கரணத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் இன்னும் அந்த அம்மா ஏன் நம்ம வாழ்க்கையில் வந்தாங்க, நம்ம ஏன் அந்த அம்மாவை தேடி போகணும் அப்படி இருக்கிறப்போ, இங்கே செங்கல்பட்டு வீராபுரமில் நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அப்போ அந்த வீடியோவில் அவருக்கு முருகர் சில விஷயங்கள் சொன்னார். அந்த காணொலியை கூட நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டாங்க. அப்போ வரும்போது அபிஷேகம் பண்ணுறப்போ அவங்க ரொம்ப அபிஷேகம் பண்ணுற பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அபிஷேக பாத்திரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி அது வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை எப்படி வருதுன்னா, நான் விளக்கு கடையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன். போயிட்டு அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பலான்றப்போ, இல்லை இந்த பாத்திரத்தை இங்கே வாங்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு அப்போதான் ஞாபகமே வருது. அந்த பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டேன். கடந்த ஒரு 10 நாளாக இந்த பாத்திரத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மறந்துட்டேன் உண்மையை சொல்லணும்னா. ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இன்னைக்கு பௌர்ணமி, ஆக்சுவலாக இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு காலையில் தியானத்தில் கொடுக்கணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை மாற்றி அப்படியே இன்னைக்கு சனிக்கிழமை கொடுக்கணும்னு இப்போ இந்த பாத்திரத்தை கொடுக்குறோம் பாருங்க. இது என்னன்னா, தெய்வம் உங்களுக்கு யார் ரூபத்திலேயாவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும் போது நீங்கள் அது ரொம்ப சலனப்படாமல் தெய்வம் தான் கேட்குது நம்பி அந்த விஷயத்தை தெய்வத்துக்கு செய்யுங்க. ஏன்னா அப்படிதான் இந்த கலியுகத்தில் சில விஷயங்கள் உணர முடியும், நடைபெறும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.